சார், இப்போ இந்த தர்பூசணி சம்மர் அப்படின்னாலே தர்பூசணி பழத்தை மக்கள் அதிக அளவு விரும்பி வாங்குவாங்க. ஆனா இப்போ மக்கள் விரும்பி வாங்குறது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அரசு அதிகாரி அந்த பழத்துல இன்ஜெக்ஷன் செலுத்தி தான் அதை பழுக்க வைக்கிறாங்க. கண்டிப்பா சார். இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, இன்ஜெக்ஷன் செலுத்தி தான் அது பழம் ரெட் கலர்ல, அதாவது சிவப்பா இருக்கு அப்படின்னு. அது உண்மைதானா? 100% போய் அதே அதிகாரி 4 நாளுக்கு கழிச்சு அது மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு அதே அதிகாரி சொல்லியிருக்காரு. அது எப்படி? ஒரு படத்துல கார்த்திக் சொல்வார்ல, நீ விவசாயம் எல்லாம் ஒரு நாள் விவசாயம் வாழ்ந்து பார்க்கணும். அந்த சதீஷ்குமார் எங்க கூட ஒரு நாள் விவசாயம் வாழ்ந்து பார்த்தா எங்களுடைய நாங்க என்ன கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். கண்டிப்பா சார். இப்போ அரசு அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்துச்சா, இல்ல அப்படின்னா அதற்கு தகுந்த இழப்பீடுகள் ஏதாவது அரசு சார்பில் இருந்து உங்களுக்கு கிடைத்ததா? இல்ல, இப்ப நாங்க என்ன, இப்ப எங்களுடைய கோரிக்கை முன்னாடி அந்த அதிகாரி பணியிடை நீக்க சொன்னா, பணி மாற்றம் தான் செஞ்சிருக்காங்க. அவர் பணியிடை நீக்க செய்யணும். ஏன்னா எங்க விவசாயிகளுக்கு நாங்க அதுக்கு இதோட இல்ல, அந்த அதிகாரி மீது வழக்கு தொடுத்திருக்கோம். இந்த கிட்டத்தட்ட பலாயிரம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கோம். பலாயிரம் ஏக்கர் நாங்க சாகுபடி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவாகுது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது காவேரி டெல்டா பாசன சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் இளங்கீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த தர்பூசணி சம்மர் அப்படின்னாலே தர்பூசணி பழத்தை மக்கள் அதிக அளவு விரும்பி வாங்குவாங்க. ஆனா இப்போ மக்கள் விரும்பி வாங்குறது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அரசு அதிகாரி அந்த பழத்துல இன்ஜெக்ஷன் செலுத்தி தான் அதை பழுக்க வைக்கிறாங்க. அது அந்த சிவப்பு நிறமா வர்றதற்கு காரணம் அந்த இன்ஜெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியும், அந்த பழத்தை சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வாயை சுத்தி புண்கள் மாதிரி வருது அப்படின்னு சொல்லி, அலர்ஜி மாதிரி புண்கள் மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதானா? என்ன விவரம் சார் இது? அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விவசாயிகளை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒரு கார்பரேட்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பெப்சி கோலாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்பரேட் நிறுவனம் தான். இது ஒரு குளிர்பான நிறுவனத்தினுடைய கையாலாகாத தளத்தால் ஒரு அதிகாரி விவசாயிகளை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கோ சொன்ன விஷயம்தான் இது. எந்த ஒரு மடையன் கூட விவசாயி இந்த வேலையை செய்ய மாட்டான். அந்த எர்த்தோசின்ங்கிற ஒரு மருந்தை தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்தியாவிலேயே 200 கிலோ மட்டும்தான் இந்தியாவுக்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்றதுங்கிறது அது சாதாரண விஷயம் இல்லையா. அதை செய்கை முறையில செஞ்சே பார்த்துருக்காங்க. அது அந்த இன்ஜெக்ஷன் போடுற இடத்த மட்டும்தான் சுத்தி தான் இருக்கும். அது பழம் பூராலாம் போவாதான். அது இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி கூட இது ஒரு விவசாயிகளை பழிவாங்கணும், விவசாயிகளுக்கு சொன்னாக்க யாரும் கேட்க மாட்டாங்க, விவசாயிகளுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த அதிகாரி சதீஷ்குமாருங்கிறவர் தான் ஒரு பொய்யான தகவல் இது பண்ணி பல லட்சம் ஏக்கர்ல விளைவிக்கப்பட்ட தர்பூசணி பழம் விற்பனை ஆகாம கிலோ ₹1 ₹2 கூட வாங்க முடியாம ரோட்ல கொட்ட வேண்டிய ஒரு அவலத்துக்கு விவசாயிகள் நாங்க தள்ளப்பட்டோம். இது உண்மையிலேயே இத தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நேற்று கூட நாங்க சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம். இது அடுத்தடுத்து போராட்டம் நடக்கும்னு நாங்க அரசுக்கு நாங்க தெரிவிச்சிருக்கோம். என்ன எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இது இப்போ இந்த அதிகாரி இதை சொன்னாரு, நாளைக்கு நெல்லுல அதை கலரு நல்லா இருக்கிறதுக்காக ஒரு மருந்து தூவிருக்காங்க, அதனால அந்த அரிசியை சாப்பிட்டாக்கா ஏதாவது ஒரு நோய் வருதுன்னு சொல்லிட்டாக்கா அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுக்கு தமிழக அரசு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த அதிகாரிக்கு கொடுக்கின்ற அந்த பனிஷ்மெண்ட் என்பது மற்றவர்களும் அதை செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் நேற்று நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையே நடத்தியிருக்கோம். சென்னை ராஜரத்ன ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிகளை திரட்டி ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க செய்தோம். கண்டிப்பா சார். இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, இன்ஜெக்ஷன் செலுத்தி தான் அது பழம் ரெட் கலர்ல, அதாவது சிவப்பா இருக்கு அப்படின்னு. அது உண்மைதானா?
100% பொய். அதே அதிகாரி 4 நாளுக்கு கழிச்சு அது மாதிரிலாம் இல்ல அப்படின்னு அதே அதிகாரி சொல்லியிருக்காரு. அது எப்படி? அதே அதிகாரி தான் 4 நாளைக்கு முன்னாடி அதை இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி அவரே போட்டு எல்லாம். இது நாங்க என்ன சொல்றோம்னா, இது முழுமையா விசாரிக்கணும். இது இந்த அதிகாரியுடைய பின்னாடி இருந்து யார் இதை செய்ய சொன்னது, யாருக்காக அந்த அதிகாரி செய்தாரு, இதனால அவரு என்ன பலன் பெற்றாரு, இத சொன்னதுனால யாரெல்லாம் பலன் பெற்றாங்கிறத விசாரிக்கணும். விசாரிச்சாதான் இது உண்மை தெரியும். இது போன்று மேலும் மேலும் தவறுகளை வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். சரிங்க சார், இப்ப நீங்களே சொன்னீங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஆனா காரணம் இது இல்லைன்னு சொன்னீங்களா? என்ன காரணத்தினால இன்ஜெக்ஷன் போடுறாங்க? இன்ஜெக்ஷன் பதத்துக்கு யாருமே போட மாட்டாங்க. இன்ஜெக்ஷன்ல யாரும் போட மாட்டாங்களா? எந்த பதத்துக்கு இன்ஜெக்ஷன் போட முடியும்? அந்த என்ன சொல்லணும், அந்த செலவு அந்த எர்த்ரோசின் அந்த வாங்கி நீங்க போடுற செலவு ஒரு பழத்துக்கு 30 ரூபா 40 ரூபா ஆகுமா? அந்த இன்ஜெக்ஷன் அது ஒரு மில்லிகிராம் அளவுக்கு தான் வாங்க முடியும் போடுறது. அது வாங்கி போடுறதுலாம் அது சாத்தியமே இல்லையா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இன்ஜெக்ஷன் எதற்காக? அது ஏதோ ரசாயன கம்பெனிகளுக்காக மட்டுமே அதை ஏதோ பண்றாங்க போடுறது, விக்கிறாங்க. பழத்துக்கும் அதை வாங்கி சாப்பிடறவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இதுக்கும் இந்த பழத்துல இது யாரு இது மாதிரி இதை எப்படி ஜோடிச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒரு அதிகாரி ஒரு அரசுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டிய அதிகாரி ஒரு தான் தோன்றித்தனமா எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம நீங்க அது மாதிரி எங்கேயாவது செஞ்சு இருந்து நீங்க விவசாயம் பிடிச்சிருக்கணும், இல்ல ஏதாவது நீங்க செஞ்சே பார்த்திருக்கணும் அந்த மாதிரி நடக்குதான்னு எதுவுமே இல்லாம 19 ரோட்ல போற மாதிரி ஒரு அதிகாரி சொன்னது ஒரு பெரிய வேடிக்கையா இருக்குது. கண்டிப்பா சார். இப்போ அரசு அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்துச்சா, இல்ல அப்படின்னா அதற்கு தகுந்த இழப்பீடுகள் ஏதாவது அரசு சார்பில் இருந்து உங்களுக்கு கிடைத்ததா? இல்ல, இப்ப நாங்க என்ன எங்களுடைய கோரிக்கை முன்னாடி அந்த அதிகாரி பணியிடை நீக்க சொன்னா பணி மாற்றம் தான் செஞ்சிருக்காங்க. அவர் பணியிடை நீக்க செய்யணும். ஏன்னா எங்க விவசாயிகளுக்கு நாங்க அதுக்கு இதோட இல்ல, அந்த அதிகாரி மீது வழக்கு தொடுத்திருக்கோம். இந்த கிட்டத்தட்ட பல ஆயிரம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கோம். பல ஆயிரம் ஏக்கர் நாங்க சாகுபடி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவாகுது. 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 2,000 3,000 கூட எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். அந்த நஷ்டத்தை நாங்க 2 வருஷம் கூட ஈடு கட்ட முடியாது. 50,000ங்கிறது பெரிய பணம் எங்களுக்கு. 3 ஏக்கர் 4 ஏக்கர்னா 1.5 லட்சம் 2 லட்சம் நாங்க செலவு பண்ணிட்டு 1 ரூபாய் கூட எடுக்க முடியாம நிர்கதியா நிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த அதிகாரிக்கு தகுந்த பாடம் கொடுக்கணும்னா நாங்க அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கோம். என்னன்னா, அவருக்கு அரசு நிவாரணம் இல்லைனாலும் அவருடைய சொத்தை வித்தாது அவரு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கணும். அவர் தான் தோன்றித்தனமா தான் சொன்னாரு. ஏதாவது நாங்க விவசாயிகள் அதை செஞ்சிருந்து அது சொல்லியிருந்தா கூட அதை நாங்க ஏத்துக்கிறோம். எதுவுமே இல்லாம 19 இது மாதிரி சொன்னது மிகப்பெரிய பல 100 விவசாயிகளுடைய வாழ்க்கையே பிரட்டி போட்டுச்சு. இதனால இப்ப அரசு எந்த இழப்பீடும் உங்களுக்கு வழங்கல? இல்ல, அதுக்கான எந்த உத்தரவாதம் தரல. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல. இருந்தாலும் கூட அடுத்து 6வது மாசத்துல திரும்ப ஒரு ஜூன் முதல் வாரத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் சென்னையில திரும்பவும் முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதா நாங்க இருக்கிறோம். இது தர்பூசணி மட்டும் கிடையாது. அதான் இந்த மாதிரியான பிரச்சனை மூலமா விவசாயிகள் வேறு எந்த விதத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகள் இப்போ நிறைய விவசாயிகளுக்கு விவசாயியா வாழுறதே ரொம்ப வேதனையான விஷயம்தான். நீங்க ஒரு படத்துல கார்த்திக் சொல்வார்ல, நீ விவசாயம் எல்லாம் ஒரு நாள் விவசாய வாழ்ந்து பார்க்கட்டும். அந்த சதீஷ்குமார் எங்க கூட ஒரு நாள் விவசாய வாழ்ந்து பார்த்தா எங்களுடைய நாங்க என்ன கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இது மாதிரி பேசுனது ரொம்ப தவறான விஷயம். பாத்தீங்கன்னா, எங்களுக்கு கரும்புல இருந்து நெல்லுல இருந்து எல்லாத்துக்கும் ஆதார விலை வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கரும்புக்கெல்லாம் நாங்க 5,000 ரூபாய் கேட்கிறோம். 5,000 ரூபாய் கொடுத்தா கூட எங்களுக்கு இன்னும் பத்தாது. ஏன்னா இப்ப இப்ப விவசாய வேலைக்கு மிகப்பெரிய இது ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு ஏக்கர் 2 ஏக்கர்னா ஏதாவது வச்சு பண்ணிக்கலாம். ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கருங்களா பெரிய மிஷின் ஏதாவது வச்சுக்கலாம்.
சிறு குறு விவசாயிகள் இருக்காங்கல்ல, காகாணி அரகாணி வச்சிருக்க விவசாயிகள்லாம் ரொம்ப ஆள் கிடைக்காம அவங்களுடைய விவசாயம் செய்ய முடியாத ஒரு இன்னும் ஒரு ஒரு 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்ய போகுது இந்த அரசாங்கம்? அதுக்கான முன்னேற்பாடு தான் நாங்க பொதுவா என்ன சொல்றோம்னா, எல்லாமே வந்து டெக்னாலஜி கொண்டு வரணும்னு சொல்றோம். டெக்னாலஜி மீன்ஸ் அங்க இப்போ ஒரு சின்ன சின்ன விவசாயிகளை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டுறவு முறையில அவங்கள எல்லாரையும் நிலங்களை ஒருத்தருக்கு 1 காணி இருக்கும், ஒருத்தருக்கு 1/2 ஏக்கர் இருக்கும், ஒருத்தருக்கு 20 சென்ட் இருக்கும், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூட்டுறவு முறையில எல்லாரையும் அங்கேயே அடிப்படை தேவைகள், முன்னாடி விவசாயத்துக்கு தண்ணி தேவை, அங்க ஒரு போர்வெல்லோ இல்ல ஏதாவது அரசே பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி ஒன்றும் பெரிய செலவுலாம் ஆயிடாது. அரசோட ஒரு 5000 கோடியை செலவு பண்ணா ஒரு 3 ஒரே ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாத்திர முடியாது. நம்ம ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துல இத்தனை இடத்துல ஒரு பரிசோதனை முறையில செய்யலாம். அதுக்குதான் அரசுகிட்ட நாங்க சொல்றோம். அது மாதிரி வந்து விவசாய உற்பத்தியும் செய்ய முடியும். விவசாயத்துக்கு வேலை கிடைக்காம ஆள் கிடைக்காம கஷ்டப்படுறத வந்து மாற்றத்துக்கு நம்ம வந்து மிஷினரிஸை வச்சு எல்லாமே நீங்க இப்போ எல்லாமே மிஷினரிஸ் மூலமா பண்ண முடியும். சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள் தான் ஆள் வச்சு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து அண்டை எடுக்கிறதுலாம் கூட ஆள் வச்சு தான் எடுக்கணும். இப்போ அண்டை எடுக்கிறது கூட டிராக்டர்ல ஒரு இது மாதிரி கட்டி எடுத்தோம்னா அண்டை எடுத்துடலாம். அந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் வந்துச்சு. வந்தாலும் கூட அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விவசாயிகள் பண்றது கஷ்டம். அதை வந்து அங்க ஒரு 50 விவசாயிகள் 50 விவசாயிகளையும் பதிவு பண்ணி அவங்களை கூட்டுறவு முறையில அவங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில 5 ஏக்கர் இருக்கவங்களுக்கு எவ்வளவு, 20 சென்ட் இருக்கவங்க ஒண்ணுன்னு பிரிச்சு அதை ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயாவது வந்து அதை பண்ணாக்கா இனி வரும் காலங்களில் விவசாயிகளை வந்து காபந்து பண்ண முடியும். கண்டிப்பா. இப்ப கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்கு. அதை நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ விவசாயிகளுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றது 2026ல யாருக்கு அப்படின்னு இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குதே. அது சார்பாக உங்களுடைய கருத்து என்ன? விவசாயிகளுக்கு ஒன்றும் அரசியல் கட்சிகள் மீது எல்லாம் அப்படிலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. யாருக்கும் யார் நல்லது செய்யறா அப்படிங்கிறத மாதிரிதான் பார்ப்பாங்க. அது மாதிரி பார்த்தாக்கா வந்து இப்போ எந்த அரசுமே வந்து விவசாயிகளுக்கு வாழ்க்கையில வந்து பெருசா பண்ணல எந்த அரசும் வந்து. அதனால வந்து விவசாயிகள் வாக்குங்கிறது அவங்கவுங்க சார்ந்து இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க ஒழிய அது விவசாயிகள் வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு சக்தி வந்து இனிமேல் உருவாகணும். அதுக்கான முயற்சி எடுத்தா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான தேடல் வந்தா கண்டிப்பா இருக்கும்னு நாங்கெல்லாம் நம்புறோம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கான அரசு நம்மளுக்கு முழுமையா அந்த தீர்வு கிடைக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல விவரங்களை விவசாயிகள் சங்கத்தின் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு நன்றி சார். வணக்கம்.